ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு எங்கள் வீட்டில் வாழைப்பூ கூட்டு பண்ண போகிறோம். ஸோ வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். வாழைப்பூவில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்ம வாழைப்பூ வடை பண்ணலாம், வாழைப்பூ பொரியல் பண்ணலாம், வாழைப்பூ கீரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருந்துச்சா, இதை வந்து நான் எடுத்துக்கிட்டேங்க. இங்கே பாருங்கள், எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி கையில் ஏதாச்சும் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சம் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க, இல்லைனா கை வந்து ரொம்ப கருப்பாயிடும். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டோமா, ஒரு பஞ்ச் எடுத்து இப்படி நல்லா தேய்ச்சிக்குங்க. தேய்ச்சிட்டிங்கன்னா எதுக்கு அப்படி தேய்க்கிறோன்னா, இதுலேருந்து நம்ம இந்த பிளாக் கலர் எடுக்கணும். அது உடனே நம்ம தேய்ச்ச உடனே தனியாக வந்துடும். அது எடுக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணாலும் அது உடையாது, ஒன்றும் ஆகாது. பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இது டைஜஸ்ட் ஆகாது. அதனால் அதை எடுத்துடணும். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பூ மாதிரி குட்டியாக இருக்குது பாருங்கள், அதை எடுத்துடணும். இங்கே பாருங்கள், அது எங்கே இருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த வயிறு பகுதி மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த பிளாஸ்டிக் இருக்கும், ஒயிட் கலரில் ஸ்கின் மாதிரி இருக்கும். அதை எடுத்துடுங்க. க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் ஒரு 4-5 பூ உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி க்ளீன் பண்ணணும்னு. வாழைப்பூ கண்டிப்பாக சாப்பிடுங்க. வீக்லி ஒன்ஸ் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக வாழைப்பூ சாப்பிடுங்க. வாழைப்பூ அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அந்த துவர்ப்பு போகணும், துவர்ப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடுங்க ஒரு 2-3 மினிட்ஸ். ஸோ நம்ம வாழைப்பூவை இப்படி க்ளீன் பண்ணிட்டோமா, இப்போது இந்த க்ளீன் பண்ண வாழைப்பூவை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணணும். உங்கள்கிட்ட கிச்சன் சிசர் இருக்கும்ல, ஸோ கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற சிசர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை இப்படி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கிச்சன் சிசர் வச்சு இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா? கட் பண்ணிவிட்டு நான் குக் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன், நாங்கள் எப்படி குக் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ குக் பண்ணும்போதும் காட்டுறேன். இப்படி குட்டி குட்டியாக இதை அரேஞ்ச் பண்ணி கட் பண்ணணும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா உங்களுக்கு? நான் வாழைப்பூ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கும் போது லாஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்றதும் பாருங்கள். வாழைப்பூவோட நுனி இருக்கும், அந்த நுனி வந்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை அப்படியே நான் வந்து ராவாகவே எடுத்து சாப்பிட்ருவேன். அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். கடைசியாக நம்ம இவ்வளோ வாழைப்பூ க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனல் இதுதான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம உட்காந்துட்டு அந்த நரம்பெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் இப்படியே நம்ம வந்து அதை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வரணும். நம்ம இதோட எட்ஜ் இருக்குல்ல, அதை சாப்பிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களா, ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஆனால் இந்த நெயில் கேர் எடுக்கிறவங்க, நெயில் டெக்கரேஷன்லாம் பண்ணுறவங்களாம் இதை செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி கையெல்லாம் பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சு, நகவெல்லாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கருப்பாயிடும். ஸோ 2 நாளைக்கு அது இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது போகும். அது பார்த்துக்குங்க. இப்போ இது இருக்குது தெரியுமா, இதை சாப்பிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். மைல்டாக துவர்ப்பு இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு எப்படி சமைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச். வாழைப்பூ கூட்டு செய்யலாமா? நம்ம கடாய் வச்சுட்டோம். இப்போது அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றுவோம். வாழைப்பூ செய்யும் போது வாழைப்பூவுக்கு தேவையான கடலைப்பருப்பு நான் வந்து ஒரு 50 கிராம்ஸ், கொஞ்சம் மேலே ஒரு 100 கிராம்ஸ் கடலைப்பருப்பு எடுத்திருப்பேன். அந்த கடலைப்பருப்பு அலசிட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு வாழைப்பூவை அலசி அதோடு போட்டு கொஞ்சம் நம்ம குழம்புக்கு போடுற மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் போட்டு விசில் விட்டுருக்கேன். அதை எடுக்கணும்னு நினச்சேன். அந்த டைமில் இது கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தால் அதை மறந்துட்டேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து அந்த விசில் 3 விசில் விட்டுருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டேன். இன்னும் ப்ரெஷர் இருக்குது. ப்ரெஷர் போச்சுன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ மீன் டைம் வந்து நம்ம அதை தாளிக்கிறதுக்கான திங்ஸை ரெடி பண்ணுறோம். ஓகே, எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போது கடுகு போடுறோம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஜீரகம் போடுவோம். இது பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஜீரகம் போடுவோம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே இங்கே பாருங்கள், ஒரு 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், தோல்லாம் உரிக்கலை. அந்த பூண்டு போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வெங்காயம். ஸோ வெங்காயம் வதங்கின உடனே கருவேப்பிலை போட்டிருக்கேன்.
இப்போது தக்காளி போடுறோம். எல்லாமே நான் ஒன்று தான் எடுத்துருக்கேன், நிறைய வேண்டாம். ஏன்னா நம்மளது சின்ன வாழைப்பூ தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும். கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிவிடுவோம். நான் எப்போவுமே கல்லுப்பு தான் போடுவேன். நீங்களும் என் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சான்னு பார்ப்போமா? ப்ரெஷர் போயிருந்தால் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுவேன். ப்ரெஷர் போயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்ம வாழைப்பூ, கடலைப்பருப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், போட்டு வேக வச்சுருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? நம்ம வாழைப்பூ, கடலைப்பருப்பு. இதில் வந்து இப்போ நம்ம வதக்கின கண்டென்ட்டை கொட்டிடுவோம். கடலைப்பருப்பும் நல்லா வெந்திருக்கு. கொட்டி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா போதும். முடிஞ்சு போச்சு, வாழைப்பூ கூட்டு ரெடி. ரொம்ப சிம்பிளுங்க. வாழைப்பூ செய்கிறது ரொம்ப சிம்பிள். ஆனால் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது இருக்குது பாருங்கள், நம்ம நகம் கை எல்லாம் வீணாக போயிடும். ப்ளஸ் ஒரு 1 hour 1.5 hour உட்காந்து இடுப்பு வலியே வந்துடும். ஆனால் என்ன பண்ணுறது, ஹெல்த்தியாச்சே, கஷ்டப்பட்டால் தானே நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் செஞ்சு சாப்பிட்ணும். ஸோ ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் மக்களே. ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்ச கடலைப்பருப்பு, வாழைப்பூ, மிளகாத்தூள் இந்த கண்டென்ட்டை இதில் கொட்டுறோம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 4 to 5 minutes ஸ்டவ்வில் இருந்தால் போதும். அவ்வளோதான், நம்ம வாழைப்பூ கூட்டு ரெடி. ஸோ இன்றைக்கி லஞ்ச் ரசம் இருக்குது, ஆல்ரெடி தயிர் இருக்குது, வாழைப்பூ கூட்டு, அப்பளம், அவ்வளோதான். வாங்க சாப்பிடலாம். ஸோ நம்ம ஃபைனல் அவுட்புட் வாழைப்பூ கூட்டு எப்படி இருக்குது? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சாப்பிட்டு போவீங்க. தேங்க்யூ.